ஹாய். பார்த்தீங்கன்னா, முட்டி மோதி கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு கடைய வச்சுடுறீங்க. அல்லது ஒரு சின்ன அளவுல ஒரு தள்ளுவண்டியிலயோ, எதுலயோ ஒண்ணு கடைய ஸ்டார்ட் பண்ணிடுறீங்கன்னா கூட, எந்த மாரிலாம் உங்க ஒர்க் வந்து பிளான் பண்ணிக்கிறீங்களோ, அத பொறுத்து நீங்க வந்து ஈஸியா செய்யலாம். அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்பவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி, அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவால்ல, சமைக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் ரெடியா வச்சுங்க. வெங்காயம் கட் பண்றது எல்லாத்தையும் செஞ்சுங்க. இப்போ நம்ம 4:45க்கு ஆரம்பிச்சோம். 6:30 ஆகுது. இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வெறும் ரெடி பண்ணுற வேலை மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுப்பே பற்ற வைக்கல. அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் வெட்டு வேலை, அரவு வேலை எல்லாம் முடிக்கணும். இப்போ காலையில் 6:30 மணி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சின்னதாக ஒரு டீயை போய் சாப்பிட்டு வந்துடலாம். டீ பாய்க்கு தான் போகிறோம். டீ பாயில் போய் சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து வேலையை ஆரம்பித்தோம்னா மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒருத்தருக்கு ரிலாக்ஸேஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க. எனக்கு ஒரு சம்சாவும் டீயும் சாப்பிட்டேன்னா மைண்ட் வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும். அதுவும் வார் சம்சான்னு சொல்லுவோம், அந்த வெங்காய சம்சா இருக்குல்ல, அது ஒரே வாயில் சாப்பிட்றது அது ஒரு சேலஞ்சு மாதிரி ஒரு ஜாலியாக விளையாட்டாக சாப்பிட்டுட்டு சூடாக ஒரு டீயை சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி கடைக்கு வரும்போது நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வடை சம்சாலாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சுங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 6:30 6:45 ஆரம்பித்தோம். பிரியாணிக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துட்டதுனால ஹெல்ப்பர் வந்து அதை பார்த்துக்கிட்டாப்புல. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தால்ச்சா, சாம்பார், கத்திரிக்காய், இந்த முட்டை வேக வைக்கிறது, இது மாதிரி மேல் வேலை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு அவங்க கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் போய் நம்ம செக் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, எவ்வளோ வேணாலும் ஒரே டைப்பில் சமைக்க முடியும். கிட்டத்தட்ட நீங்கள் 45 கிலோ பிரியாணி போட்டோம். 45 கிலோ ஒன்றா மசாலா வதக்கிட்டாங்க. அதை 3 ஈவனாக ஷேர் பண்ணாவே நம்ம 3 15 கிலோ பிரியாணி கிடைச்சிரும். அனுபவத்தில் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதுதான். ஒன்றா வதக்குறீங்க, இதை 3 ஈவனாக பிரித்தா 3 15 கிலோ ஆயிடுச்சு. அப்போ 3 முறை வதக்க வேண்டாம். அவ்வளோ நேரமும் கேஸும் நமக்கு மிச்சமாகும். சூடாக பிரியாணி சாப்பிட்றதுங்கிறது ஒரு வரம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள்லாம் ட்ரைனிங் எடுக்கும்போது சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் கடையை பொறுத்தவரைக்கும், எங்கள் ஓனரை பொறுத்த வரைக்கும், சாப்பிட்றியா இதுதான் சாப்பிடணும் அதான் சாப்பிடணும் இல்லை, நிம்மதியாக சாப்பிடு, வேலையாக ஆரம்பி அப்படின்னு சொல்லிடுவார். என்னென்ன இல்லை, வேலை செய்கிற எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. சாப்பிட்றது இதுதான் அதுதான் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் கொடுத்துருவாங்க. சாப்பிட்டோம். 3 15 கிலோ பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. பேக்கிங் 10 மணிக்கு ஆரம்பித்தோம். 10 மணிக்கு ஆரம்பித்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 12:20 போல் முடிஞ்சிச்சுங்க. சேல்ஸு பாதி அளவுக்கு பேக் பண்ணும்போதே நடந்துக்கிட்டே வந்துருச்சு. கிட்டத்தட்ட இது 1:30 2 மணி வரையும் இருக்கும். நீங்கள் கிளம்புங்க மாஸ்டர், நாங்கள் பார்த்துக்குறோன்னு ஓனரும் சொல்லிட்டார். நானும் சந்தோஷமாக கிளம்பிட்டேன். எனக்கு ஓனரே செட் ஆகலை, இல்லை எனக்கு லேபரே செட் ஆகலை, நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க. இந்த ஷார்ட்ஸை உங்களுக்காக தான். நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்தும் நீங்கள் நடத்துகிறத பொறுத்தும் எல்லாம் நல்லா நடக்கும்.